அண்மை செய்தி தென் மாவட்டங்களில் அதிக அடைமழை பெய்து வந்த நிலையில் வெள்ளம் சூழ்ந்து ஆங்காங்கே வெள்ளநீரானது சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழையால் பாதிப்படைந்த குடிநீர் திட்ட பணிகளுக்கு உதவி மேற்கொள்ள கேரளாவிலிருந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், எத்தனை அதிகாரிகள் நெல்லை மற்றும் தூத்துக்குடிக்கு வந்திருக்கின்றனர்? அவர்களின் பணியானது எப்போது தொடங்க இருக்கு? அதாவது நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பெய்த கனமழையால தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு பாலங்கள் மற்றும் அந்த குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான அந்த குழாய்கள் எல்லாம் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாய் உடைப்பு காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இந்த நிலையில அந்த குடிநீர் திட்ட பணிகளை உடனடியாக சரி செய்து குடிநீர் கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு தலைமைச் செயலாளர் உத்தரவின்படி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த குடிநீர் திட்ட அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில கேரளாவில் இருந்து அந்த உதவிக்காக தமிழ்நாடு அரசு கேட்டதற்கு உதவிக்காக 9 பேர் கொண்ட குழு அதிகாரிகள் குழு நெல்லை வந்திருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் நடக்கக்கூடிய இடங்களில் நேரடியாக சென்று இவர்களது உதவி மற்றும் அந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்று காலை அந்த பகுதிக்கு, அதாவது 9 பேர் கொண்ட குழு 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 4 பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குழு சீவலப்பேரி, மற்றொரு குழு கருங்குளம், அதே போல கருப்பந்துறை உள்ளிட்ட 4 பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அதிகாரிகளோடு இவர்களும் சேர்ந்து பணி செய்கிறார்கள். நேரடியாக அந்த சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் உடைப்பு ஏற்பட்ட பணிகள் இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட தலைமைச் செயலாளர் கேரளா அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் ஆலோசனை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த குழு இந்த பணிகள் முடியும் வரை இங்கிருந்து செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.